அப்புறம் ஏன் பாகற்காயின்னு பேர் வச்சாங்க தெரியலையே. தெரியலேன்னு சொல்லலாமா? திங்க மட்டும் தெரியும் எனக்கு அந்த காய. இது நல்லா இருக்கியா தக்கதை? சரி பரவாயில்ல. தின்னாலாவது அதுல என்ன சுவை கூடுதா குறையுதா? புளிப்பு இருக்கா இனிப்பு இருக்கா கசப்பு இருக்கா? அப்போ அதுக்கு தான் கசக்குது லைட்டா கசக்குது. ஏன்னா கசப்பு காய் தான். ஆனா கசப்பு காயின்னு பேர் வைக்கல. தமிழர்கள் மிகுந்த மாண்போடு வாழ்ந்திருக்கிறார்கள், உயர்ந்த குணத்தோடு வாழ்ந்திருக்கிறார். எதையும் தாழ்வா சொல்லிடக்கூடாது. ஒரு ஏழ்மையானவனா இருந்தாலும் ஏளனமாயின்னு தாழ உரைன்னு சொன்னாலும் ஏழுன்னு கீழோராயின் தாழ உரைன்னு ஔவையார் நமக்கு சொன்னது போல பாவக்காய் கசக்கம், கசக்கிற காய்க்கு தான் பாகற்காயின்னு பேரு, கசப்பு காயின்னு வைக்கல. ஏன்னா பாகுன்னா இனிப்பு, பாகுன்னா இனிப்பு தானே. அற்றதுனா இல்லை. பாகற்காய் பாகர் இனிப்பு இல்லை. இப்ப இனிப்பு இல்லாத காயின்னு மறைமுகமா பேர் வைத்தார்கள் தமிழர்கள். எவ்வளவு உயர்ந்த பாதை. நான் போய் நாளைக்கு கடையில போய் இனிப்பற்ற காய் கொடுங்கன்னு கேட்கிறேன். அது தெரிஞ்சா தானே கொடுப்பேன். அத்தனையும் தான் மாறி போச்சு. தெரியலன்னா என்ன செய்வார் அவரு? அது கிராமத்துல சொல்றது சாதாரணமா பாவக்காய். அது வழக்கு சொல். பாவக்காய் ஆக்கிட்டாங்க. வழக்கு சொல். பாகற்காய் என்பது சரியான வார்த்தை. எல்லாத்துலயும் ரொம்ப பிரச்சனை. நீங்க பாருங்க, தாமதமா வந்தா என்ன சொல்றோம்? லேட்டா வந்துட்டேன். லேட்டுன்னா என்ன அர்த்தம்? லேட்டுங்கிற வார்த்தை தமிழா ஆங்கிலமா? ஆங்கில வார்த்தை. அதையே நீங்க பேசுறீங்க. லேட்டுனா செத்து போனது தானே. அப்புறம் செத்து போக பிடிக்குதா உயிரோடவே? தப்பு தானே. நம்ம எல்லாம் பண்ணோம்னா கூட பரவாயில்ல. பாமர மக்கள் ஏதோ தெரியாம பேசுறாங்கன்னு அர்த்தம். படிச்ச உயர்ந்த அதிகாரி ஊரோட லேட்டுன்னு தான் சொல்றேன். சொல்றாங்க. ஏன்னா அந்த லட்சணத்துல தமிழ் வளர்த்திருக்காங்க நம்ம நாட்டுல. எங்க போய் சொல்ல. ஆனாலும் பெருமையா நீங்க எல்லாம் கொடி பிடிச்சு கும்மாளம் போடுறீங்களே, எப்படி அது தமிழ் வளர்த்ததுக்கு தான்? உங்களை எல்லாம் நினைச்சா வேதனையா இருக்கியா? எப்படி இருக்கு நினைச்சு நான் பாக்குறேன். ஒவ்வொன்னையும் பார்க்காம எல்லாம் இருக்க மாட்டேன், எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆக தமிழ் அவ்வளவு உயர்ந்த மொழி. அப்பேற்பட்ட பட்டினத்து சுவாமிகள் பூம்புகாரில காவிரி பூம்பட்டினத்துல பிறந்தவர். அவர் மயம் ஒரு வார்த்தை கேட்டுவிட்டார். காதற்ற ஊசியும் வாராதுகான் கடை வலிக்க. ஏயா பறந்து பாடுபட்டு சொத்து சேர்க்கிறார், செத்து போனா குண்டூசி கூட வராது அப்படின்னு கேட்ட உடனே அவருக்கு துறவரம் மேற்கொண்டார். அத்தனை சொத்து 9 கோடி அந்த காலத்துல. வீதிக்கு வந்துட்டாரு. குமாஸ்தா கேட்கிறாரு, என்னையா ஐயா அந்த சொத்தெல்லாம் என்ன செய்வான்? தூக்கி தெருவில் போடுன்னாராம். மனசு வருமா? அவங்க அக்கா ஒருத்தி இருந்திருக்கிறா, பட்டினத்தாருடைய அக்கா. அவளுக்கு கொஞ்சம் ஆசை இருந்திருக்கு. தம்பி சாமியாரா போனேன், இந்த சொத்துல கொஞ்சம் கொடுத்துட்டு போயிருக்கலாம். அதுவும் இல்லை. சரி சாமியாரா போனவன் வேற ஊர் பக்கம் போகாம நம்ம ஊருக்குள்ளே திடுறேன். பார்க்குறவங்க என்ன தம்பின்னு சொல்ல மாட்டாங்களா? நமக்கு அசிங்கமா இருக்கேன்னு நினைச்சு அக்கா என்ன பண்ணா, தம்பியை கொன்னு விடலாம்னு அப்பன் சுட்டு அப்பத்துக்குள்ள விஷத்தை வச்சு கொடுத்தான். வாங்கி பார்த்தாரு. தன்வினை தன்னை சுடும், ஓட்டப்பம் வீட்டை சுடும்னு அப்பத்தை தூக்கி கூரை மேல போட்டாரு. வீடு பற்றி எரிந்தது. அவர் பிறந்த பூமி. ஒரு நாள் என்ன பண்றாரு, ஒரு குப்பை தொட்டியில போய் எச்சில் சோறு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த எச்சியலை எல்லாம் போடுறோமா, அதை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அங்கே பல்லவ மன்னன் தேரில் வருகிறான். தேரில் வந்த மன்னவன் பார்க்கிறான், இவர் எங்கேயோ பார்த்துருக்கமே. ஆமாங்க ஐயா, அவர் தான் பட்டினத்து செட்டியாரு, உங்க பிறந்த நாளுக்கு முத்துமாலை பரிசா போட்டவர். அவரா இவர்? ஏன் இப்படி குப்பை தொட்டிக்கு வந்தாரு? மூளையில் எதுவும் கோளாரா போச்சா? வெல்வெட்டு மெத்தையில படுத்து கிடந்தாரு அப்படின்னு மன்னவன் கீழே இறங்கி வந்து நின்று கேட்கிறான். செட்டியார் ஐயா, சுகபோகமா வாழ்ந்தீங்க, கோடீஸ்வர வாழ்க்கை வாழ்ந்தீங்களே, இப்படி குப்பை தொட்டிக்கு வந்துட்டீங்களே, இதுல என்ன உங்களுக்கு சுகம் கிடைக்குதுன்னு மன்னன் கேட்கிறேன். அப்ப சுவாமி சொன்ன பதில் என்ன தெரியுமா? மன்னவா, நீ நிக்கிற, நான் உட்கார்ந்துருக்கேன், இதை விட என்னையா எனக்கு சுகம் வேணும்னு கேட்டார். நீ நிக்கிற, நான் உட்கார்ந்துருக்கேன், இதை விட எனக்கு என்ன சுகம் வேணும்னு கேட்டார். கேட்டுட்டு அடுத்த வார்த்தை சொன்னார், மன்னவனே, உன்னை கண்டு பயந்து நடுங்கி இருந்திருப்பேன். எங்கே இருந்திருந்தா? வீட்டில் இருந்திருந்தா. ஏன் என் சொத்துக்கு வரி போட போறியோன்னு. இப்ப என்ன என் கோவணத்துக்கு வரி போட போற போயான்னாராம். அவர் பிறந்த பூமி. ஆவுடையார் கோயில பாகற்காயும் அகத்திக்கரையும் படைக்கப்படுதுன்னு சொன்னா இல்லையா? அதுக்காக ஏன்னு கேட்கிறேன். நல்ல விஷயம் தானே. அதனால இந்த பிள்ளை சொல்றேன், உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். அப்படி என்ன ஆச்சு, பட்டினத்து சுவாமிகள் ஒரு நாள் வயலுக்குள்ள போய் வரப்புல தலையை வச்சு படுத்திருந்தார். அப்ப தண்ணிக்கு 2 பொம்பளை பிள்ளைய போனதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை சொல்றா, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன், சாமியாரா போயிட்டாரு, உண்மையிலே இவர் தான் சாமியார் அப்படின்னு ஒருத்தி சொன்னான். அதுக்கு ஒருத்தி சொல்ற, அடிப்பொடி பைத்தியக்காரி, என்னத்த சாமியாரா போனாரு, இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குன்னா. என்ன பாக்கி இருக்குன்னு அந்த அம்மா கேட்கறான். பாத்தியா, எல்லாத்தையும் விட்டுட்டாரு, படுத்தா தலைக்கு தலைகணை வேணுங்கிற சுகம் தேவைப்படுது, வரப்ப தலையை வரப்புல வச்சிருக்காரு பாத்தியான்னா. சாமிக்கு சுருக்குன்னு பட்டுருச்சு. இப்ப தலையை கீழே வச்சு ஏகாந்தமா படுத்துட்டாரு. தண்ணிக்கு போன பிள்ளைய திரும்ப வருதுங்க. இப்ப அதே பொண்ணு சொல்றா, இப்பாவது ஒத்துக்கிறியா சாமியார் முழுமை ஆயிட்டாரான்னு. இல்ல இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குன்னா அந்த பொண்ணு, என்ன பாக்கி இருக்கு, ஊர் உலகத்துல நம்மளை பத்தி என்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கேட்கிறேன் பாரு. அந்த புத்தி என்னைக்கு போதோ அன்னைக்கு தான் அவன் முழு சாமியாருன்னாலாம். அப்ப பாடினாரு, வித்தாரமும் கடம்பு வேண்டாம் மட நெஞ்சே, செத்தாரை போலே திரு என்று பாடிய மகான் பிறந்த பூமி, அவர் பெற்ற நாடு. அந்த 9 கோடி சொத்தையும் திருவிழா போட்டார். நாமெல்லாம் அள்ளி கொடுக்காட்டினாலும் ஏதோ கிள்ளியாவது கொஞ்சம் கொடுப்போம். ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது, ஊதியம் இல்லை உயிர்க்கு. இல்லாதவர்கள் இல்லாத நிலை வர வேண்டும் என்று தான் எல்லாரும் நினைக்கிறான். ஆனா நினைப்பு மட்டும்தான் இருக்கு, செயல்பாட்டை காணும். ஆனாலும் இந்த இடத்தின் சிறப்புகளை பார்க்கிறோம். அண்ணன் சொன்ன மாதிரி அகத்திக்கீரை மிக நன்மையான கீரை.
அதே நேரத்தில் சில விஷயங்களை செய்து விட்டு அதை சாப்பிட்டா உயிர் மரணமே ஏற்பட்டு விடும். அகத்திக்கீரை எல்லா இடத்துலையும் சேர்க்கப்படக்கூடாது, விரதத்தில் சேர்க்கக்கூடாது. அகத்திக்கீரை அகத்தியரால் உற்பத்தி செய்யப்பட்டதாக புராணம் சொல்லுது. பாகற்காயும் கசக்கும், ஆனால் கசப்போடு இருக்கிற நீ என்னிடத்தில் வந்தால் இனிப்பான இன்மையான மறுமையிலும் இன்மையிலும் மறுமையிலும் எப்போது நன்மையே உண்டாகும் என்பதற்காகத்தான் அகத்திக்கீரையும் பாகற்காயும் அங்கே படைக்கப்படுது. அதுலேயும் ஆவி உடையார் அது படைக்கிறதுனுடைய ஆத்மநாத சுவாமி அந்த ஆவியை மட்டுமே நுகர்கிறாக. இப்போ எல்லா கடவுளும் அதுதான் படைக்கிறது, எல்லாத்தையும் கடவுள் சாப்பிட்றது இல்லை. ஏன்னு கேட்டால் சாமியா சாப்பிடுதுன்னு 2 பேர் வாதம் பண்ணதெல்லாம் உண்டு. அதுக்கெல்லாம் பதில் சொல்லியாச்சு எல்லாருக்கும் நிறைய. ஏன்னா ஒரு புத்தகத்தை படிக்கிறான், படித்ததுக்கப்புறம் திரும்ப புத்தகத்தை வச்சிடறோமா கொண்டுக்கிட்டே போகிறோமா? வச்சிருவோம் கொண்டு போவோம். சரி, எழுத்துக்கெல்லாம் படிச்சோன்னா அழிஞ்சிருமா? அப்படியே இருக்குமா? அப்படியே இருக்காது. அப்போ படிச்சது மனசுக்குள்ள போயிருச்சுல, அப்போ படிச்சிருந்தா அழிஞ்சிருக்கணுமே, அப்படியானே இருக்கு. அது மாதிரி தான் சாமிக்கு படைக்கிறது அவர் நுகர்கிறாரே தவிர அது மனத்தை மட்டுமே இறைவனுக்கு படையல் நமக்காகத்தான். அதனால எல்லா வகையிலும் இறைவன் நமக்கு நல்லருள் புரிவான். அந்த நல்லருளோடு நல்ல எண்ணத்தோடு மூட நம்பிக்கையில தவிர்க்கணும், அதான் முக்கியம். அதனால இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது எடுப்பு சொன்னால் அதற்கு எதிர்ப்பு தேவை, ஏற்ற பாவை செய்கிறார்களா கலா சேவை என்று பற்றத்து கவனிப்போம். நாராயண நமக ஆலோலம் சோ என்று பண்பாடி கொண்டிருக்கின்றாள் பெண்மகள். அஞ்சரை வைங்க. செந்தாழம் பூவில் வந்தாடும் பெண்கள் என் மீது மோதுதம்மா, வாசப்பேடை போதுதம்மா, பெண் போல தாடை பேசுதம்மா. அம்மம்மா அம்மம்மா ஆனந்தம் நெளிந்து போகும் பாதை மங்கை மேல கூந்தலோ, பாதை மயங்கி மயங்கி செல்லும் விழிகள் பருவனான ஊடலோ, ஆலங்கொடி மேலே கிளி கனிகளை தேடுது, ஆசை குயில் பாசையின்றி ராகம் என்ன பாடு, காடுகள் மலைகள் தேவன் கலைகள் இதானம் பூவே வந்தாடும் என்று என் மீது மோதுதம்மா. அழகு மிகுந்த ராஜகுமாரி மேகமாக போகிறார், கொண்டு மலையை மூட பார்க்கிறார், கள்ளம் சிலர் உள்ளம் என படைத்தான் ஆண்டவன், பட்டம் பெற தேடுகின்ற எங்கே அந்த நாயகன், மலை காட்சி இறைவன் ஆட்சி தான பூவில் ஆடம் பூவில் வந்தாடும் சென்றல் என் மீது மோதுதம்மா. ஏகம் சொற்க சிந்தனை இரண்டு வருடம் பணியில் காற்றும் கம்பம் செய்த வர்ணனை, ஓடை தரும் வாடை காற்றும் தான் உலகை காத்துது, உள்ளே வரும் வெள்ளம் ஒன்று எங்கோ என்னை கூத்துது, மரவே மரவே நான் பூத காட்சி தாளம் பூவில் தாழம் பூவில் வந்தாடும் என் மீது மோதிதம்மா, வாசப்பேடை போதுதம்மா, பெண் போல தாடை பேசுதம்மா. அம்மம்மா அம்மம்மா ஆனந்தம். நன்றி நன்றி. இப்படியாக ஆனந்தப்படும் வகையிலே செம்மான் கரத்தனருள் சேயா நெடியோனே அம்மா நினைப்பெற்ற அருள் வேளா, இம்மான் கரும்புரைக்கும் வெண்பரைக்கும் மேடம் விழுந்தம்பரைக்கும் கண்ணம்பரைக்கும் வெளிவேலு என்று எல்லா வல்ல முருகப்பெருமான் அடைய வேண்டிய காலம் நேரம் வந்து கொண்டிருக்கிறது. காலத்தை நேரத்தையும் மதிக்கலைன்னா கால நேரம் யாரையும் மதிக்காது.
அப்படித்தானே? நிதர்சனமான உண்மை. ஆமா. ராமநாதபுரம் மாவட்டம் நீங்க எல்லாம். ஆமா. நீங்க மதுரை மாவட்டம், எங்க அண்ணன் மதுரை மாவட்டம், தம்பி விருதுநகர் மாவட்டம். இதுல ஆளுக்கு ஒரு மாவட்டத்துல இருந்து வந்திருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டம் தானே? ஆமா, புதுக்கோட்டை மாவட்டம். ராமநாதபுரம் மாவட்டம் சேதுபதி மன்னர்களிலே விஜய ரகநாத சேதுபதினு ஒரு மன்னர். அவருக்கு 2 பொம்பளை பிள்ளை இருந்துச்சு. அதுல மூத்தவ பேரு சிவகாமி நாச்சியா, இளைய பேரு ராஜலட்சுமி நாச்சியா. 2 பொம்பளை பிள்ளையும் கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு அப்பா நினைக்கிறாரு. அதுக்கெல்லாம் ஒண்ணு சொல்லி, ராமநாதபுரம் மாவட்டம் இன்னைக்கு வறட்சி மாவட்டமா இருக்கு. அப்படி இருக்கா இல்லையா? அப்படி ஒண்ணும் தெரியலையா? மழை பெஞ்சு நிறைய தண்ணி கிடக்கா? அதுக்கு கம்மாயம் மறுவேஷம் போடுறோமே. அப்படியே அப்புறம் எப்படி இந்த வண்டியில தண்ணி கூட தூக்கி தர்றாள் இதுக்கு? அது ஒரு சில ஊர் இந்த பக்கம் வந்துருது. இருக்கா இல்லையா? நயனவேல் பக்கம். ராமநாதபுரம் மாவட்டத்துல தண்ணீர் பஞ்சம் உள்ளதா இல்லையா? அண்ணே, ராமநாதபுரம் மாவட்டம் வந்து கடலாரி வரைக்கும் இது என்ன அதான் இருக்கு. இப்ப இந்த ஒரு திருவாடனை வரைக்கும் இருக்கு. ஆமா, திருவாடனை வரைக்கும் இருக்கு. ஆனா இந்த பக்கம் தண்ணி எடுக்கிறாங்க, எங்க பக்கம் கிடையாது. நான் ராமநாதபுரம் ஒட்டி இருக்கேன். ராமநாதபுரத்துக்கு ஓரத்துல இருக்கு, பக்கத்துல இருக்கேன். அப்படின்னா தண்ணி நிறைய இருக்கு உங்களுக்கு. கிடக்கு. அங்க யாரும் இந்த வண்டியில தள்ளுறது இல்ல இல்லையே? நல்லா தெரியுமா? வண்டி இருக்கு, ஆனா வண்டி தண்ணி எடுக்கிறது இல்ல. வீட்டுக்குள்ள இருக்கு. அது என்ன ஏன் மழுப்புரிய? ஒரு காலத்துல இருந்துச்சு. அப்ப ராமநாதபுரம் மிக செழிப்பான மாவட்டம். 1800களிலே தாது வருஷத்து பஞ்சம்னு ஒண்ணு வந்துச்சு. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, எனக்கும் தெரியாது, நான் படிச்சேன். அப்ப தாது வருஷத்து பஞ்சத்தை ஒருத்தர் பாடி இருக்கிறார், கரிப்பு கும்மின்னு. நம்ம தஞ்சாவூர் சரஸ்வதி மகால்ல அதனுடைய ஆதாரம் உள்ளது. அந்த அப்ப கரிப்பு கும்மி வந்தது. அந்த பஞ்சம் எங்க வந்துச்சு தெரியுமா? தமிழ்நாட்டுல நடு மையத்துல வந்துச்சு. இப்ப இருக்கு பாருங்க, விழுப்புரம், அரியலூர், அந்த பக்கம் வந்தது அந்த பஞ்சம். அந்த பஞ்சத்துல பாதிக்கப்பட்ட மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பிணத்தை கூட பிச்சு தின்றுக்கிறாங்க. எறும்பு புத்துக்குள்ள இருந்த நெல் அரிசிகள் எல்லாம் வெட்டி வெட்டி சாப்பிட்டு இருக்கிறாங்க. அதனால நோய் உண்டாயிருக்கு. தப்பிச்சு பிழைக்க போன இடம் உங்க ராமநாதபுரம் மாவட்டம். அப்படி இருந்த அந்த மாவட்டத்தை இன்னைக்கு வறட்சி மாவட்டமா ஆக்குனது யாரு? மக்கள் தானே? அது எனக்கு தெரியாது, நீங்க யோசிங்க. நான் லேசா சொல்லத்தான் முடியும். அதுக்கு மேல நின்ன பொல்லாதவனாக்கி நம்ம கிணத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு அரமணை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும். நம்ம தலை தாங்குமான்னு தெரியல. ஆனாலும் ராமநாதபுரத்து விஜய ரகநாத சேதுபதி மன்னருக்கு 2 பொம்பளை பிள்ளைய. இளையவளை கூப்பிட்டு கேட்கிறாரு, அவர் தங்கச்சி மையன் தண்டமாணி தேவர் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு. தங்கச்சி மையனுக்கு ராஜலட்சுமி சொன்னா, அப்பா என்னைய கல்யாணம் பண்ணி கொடுக்கறத விட அக்கா சிவகாமி தான் மாமாவை ரொம்ப நேசிக்கிறான், அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியாச்சு. இப்ப 2 பொண்ணையும் மருமையனை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. தங்கச்சி மையனுக்கு அக்காவும் தங்கச்சி 2 பேரை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு மாமனார் விஜய ரகநாத சேதுபதி மன்னர் மாப்பிள்ளை குடும்பத்தை, மக குடும்பத்தை ராமேஸ்வரத்தில் வச்சார். ராமேஸ்வரத்தில் குடும்பத்தை வச்சுட்டு சொல்றாரு, மாப்பிள்ளை என் 2 கண்ணையும் உங்களுக்கு ஒப்படைச்சிருக்கேன், பத்திரமா பார்த்துக்குங்க. 3வது கண்ணு இருக்குன்னு சொல்லப்படுது. அந்த 3வது கண்ணா அந்த இறைவன் ஈஸ்வரன் நினைக்கிறேன். ராமநாத சுவாமி கோயில் நிர்வாகம் இந்த ஊர் எல்லாம் உங்க பொறுப்புல இருக்கட்டும், என் பிள்ளைகளையும் பார்த்துக்குங்கன்னு ராமேஸ்வரத்தை மருமகன்ட்ட ஒப்படைச்சிட்டு மன்னர் ராமநாதபுரத்துக்கு வந்தாச்சு. ராமநாதபுரத்துக்கு ராமேஸ்வரத்துக்கு அந்த காலத்துல பாலம் கிடையாது. படகுல தான் போகணும், படகுல தான் வரணும். இப்ப படகுல போய் படகுல வர்ற போது ஒரு நாள் வடக்கே இருந்து ஒரு அந்தனர் வந்தார், ஒரு ஐயர். அவர் படகுல ஏறி உட்கார்ந்தாரு. இதுக்கடையில மாப்பிள்ளை 25 பைசா கட்டணம் வசூல் பண்ண சொல்லி உத்தரவு பிரிச்சுட்டாரு படகுல போற வர ஆளுகிட்ட, கோயில் பராமரிப்பு செலவுக்காக. இப்ப ஏறி உட்கார்ந்தவர்கிட்ட காசு இல்லைன்னா கூட்டிட்டு போக முடியாதுன்னு இறக்கி விட்டாங்க. ரொம்ப வருத்தப்பட்டு இந்த நாடு யாரோட பொறுப்புல இருக்குன்னு பார்த்தா ராமநாதபுரம் சமஸ்தானம். நேரா அரண்மனைக்கு வந்தாரு, மன்னரை பார்த்தாரு. மன்னர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாரு, மன்னா என்னை கூட்டிட்டு போய் இந்த படகுல கூட்டியாந்து விட சொல்லுங்க, சாமியை கும்பிட்டு வந்துடுறேன், என்கிட்ட 25 பைசா காசு இல்லைன்னு. மன்னருக்கே விஷயம் அப்பத்தான் தெரியுது. என்ன சொல்றாருன்னு கேட்க, காவலாளிகள் சொன்னா உங்க மாப்பிள்ளை 25 பைசா கட்டணம் வசூல் பண்றாருன்னு சொல்ல, ஏயா என்கிட்ட சொல்லலைன்னு மன்னர் கேட்கிறாரு. அதுக்கு அவருக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? நீங்க மாமே அவர் மாப்பிள்ளை, இதுக்குள்ள போய் நாங்க என்னத்தை தலையிட்டான் அப்படின்னா. மாமே மாப்பிள்ளைக்கு இல்ல தலையிடக்கூடாது. இப்ப என்ன நடக்குது தெரியுமில்ல? எந்த நிர்வாகமும் ஒழுங்கா பண்ண முடியல. ஏன்னா வேணுமே வேணாமேன்னு நினைக்க முடியல. இல்ல சொந்த பந்தம், தாய புள்ள, அக்கா தங்கச்சி, மாமே மச்சான்னு நினைச்சு அத்தனை விபரீதமா போயிருச்சு. ஆனா அவர் அப்படி நினைக்கல. மாப்பிள்ளை தவறு பண்ணிட்டாருன்னு தெரிஞ்ச அடுத்த வினாடியே கைது பண்ணி குற்றவாளி கூண்டுல நிப்பாட்டியாச்சு. மாப்பிள்ளை 2 மாலை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. மக புருஷனை கைது பண்ணி குற்றவாளி கூண்டுல மாமனார் நீதிபதி. தகவல் அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் போகுது. அக்காவும் தங்கச்சியும் பதறி போய் பல்லக்கில் புறப்படுறாங்க ராமேஸ்வரத்துல இருந்து ராமநாதபுரத்துக்கு. இங்க விசாரணை நடந்து கொண்டிருக்கு. விசாரணை துவக்கிட்டார். மாமனார் கேட்கிறார் நேருக்கு நேரா, உன் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு. என்ன குற்றம்? நீ செய்தது தேச துரோகமாவோ அல்ல ஏதோ ராத்திரிகள்கிட்ட